வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நாட்டாம இப்படி ஆகி போச்சு? எனக்கும் ஒண்ணுமே புரியலப்பா. அருணாச்சல ஐயா குடும்பமோ தில்லைராஜன் ஐயா குடும்பமோ இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நினைச்சு கூட பாக்கலையே. அவங்க சூழ்நிலை என்னவோ யாருக்கு தெரியும்? இல்லையே, நாம பத்திரிக்கை கொடுக்கும்போது கூட உறுதியா வரேன்னு சொன்னாங்களே. நாமளே பேசிட்டு இருந்தா எந்த முடிவுக்கும் வர முடியாது. ராஜாங்கம் வராரா இல்லையா? மணியார அவருக்கு ஒரு போன் போடுங்க. மணியார போன் போட வேண்டிய அவசியம் இல்ல. அங்க பாரு, அவரே வந்துட்டாரு பாரு. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உட்காரு. என்னப்பா ராஜாங்கம் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிய? அட நீங்க வேற நாட்டாம, உங்களுக்கு இந்த குண்டு வெறும் சத்தம் மட்டும் தான் கேட்டிருக்கோம். எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சா? உங்களுக்கு தெரியாதது இல்ல, எனக்கு அம்மன்னா சுந்தரவல்லி அம்மாவும் பார்வதி அம்மாவும் தான். எனக்கு குலதெய்வம்னா அது அருணாச்சல ஐயாவும் தில்லைராஜன் ஐயாவும் தானே. என்ன பரமே சொல்லு. அதானே, அவங்க வந்ததும் தரிசனம் பண்ணி கால்ல விழுந்தாதான் இவருக்கு திருவிழாவே. எல்லாம் சரிதான்பா, ஆனா அவங்க வரலையே. என்ன பண்றது? எனக்கு திருவிழாலன்னு ராஜாங்க உட்காந்துருவாரு. நாம ஊர் திருவிழாவை நிறுத்த முடியாது. பெரிய குடும்பத்துக்காரங்க வரலன்னு அவங்க சொன்னாங்களா இல்ல நீங்களா பேசிட்டு இருக்கீங்களா? நாங்களா பேசுறோமா? தில்லைராஜன் ஐயாவும் தம்பி மகேஷும் வரலன்னு நேத்து எனக்கு போன் பண்ணி சொன்னாங்களே. ஆனா அப்ப கூட மத்தவங்க எல்லாரும் கிளம்ப போறேன்னு தான் சொன்னாங்க. நானும் சந்தோஷமா தான் இருந்தேன். அப்புறம் தான் எங்க வந்துட்டு இருக்காங்க என்னன்னு தகவல் கேட்கலான்னு போன் பண்ணா போனும் போகல, ஒரு தகவலும் தெரியல. நாட்டாம நீங்களும் தானே போன் பண்ணீங்க, சொல்லுங்க. ஆமா ஆமா போன் பண்ணோம், ஆனா லைன் கிடைக்கவே இல்ல. இப்ப அவங்க வராங்களா வரலையான்னு ஒண்ணும் தெரியலையே. ஐயா அவங்க எல்லாம் பெரிய தலைங்க. 1008 வேலை 1008 பிரச்சனையோட சுத்துறவங்க. அண்ணன் சொன்ன மாதிரி தில்லை ஐயாவும் அவரு மகனும் கிளம்பி கடைசி நிமிஷத்துல வர முடியாம போச்சுல்ல. அவ்வளவு ஏன், போன வருஷம் கூட அருணாச்சல ஐயா வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல வந்தாரு பாருங்க. ஏதாவது அவசர வேலை வர முடியாம கூட போயிருக்கோம். என்னம்மா நீயே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசினா எப்படிமா? அருணாச்சலம் ஐயாவும் தில்லைராஜன் ஐயாவும் வந்தா தானே அம்மனோட செங்கோலை வாங்கி ஊர்வலமா வந்து ஆத்தா கிட்ட உத்தரவு வாங்கி திருவிழா ஆரம்பிக்க முடியும். கடைசி நிமிஷத்துல அவங்க வர ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்தேன். வாய்ப்பு இருக்குமா? ஆனா அதுக்காக கடைசி நிமிஷம் வரைக்கும் நாம பதட்டத்திலேயே இருக்க முடியாதுல்ல. ஊர் மரியாதை யாருக்கு கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு மாத்து ஏற்பாடு பண்ணி வைக்கிறது தானே புத்திசாலித்தனம். ஊர் மரியாதை தானே. இதுல இவ்வளவு பேச என்ன இருக்குன்னு தான் நான் கேக்குறேன். இங்க பாருங்க, அருணாச்சல ஐயாவும் தில்லைராஜன் ஐயாவும் ஊருக்கு பெரியவங்க தான். அவங்க இல்லன்ற சூழ்நிலையில யாரு அவங்க இடத்துல இருந்து பாத்துக்கிறது? சொல்லுங்க, யாரு பாத்துக்கிறது? அவங்களுக்கு அப்புறம்னா நம்ம ராஜாங்கம் தான். தெரியுதுல்ல, நீங்களே அண்ணன் பேர சொல்றீங்க. அதுக்கப்புறம் என்ன யோசனை? ஊர் மரியாதை எங்க அண்ணனுக்கே கொடுங்க. டேய் என்னடா பேசுற நீ? அறிவு கட்டத்தனமா? ஏன்பா ராஜாங்கம் இருப்பா, பொசுக்குன்னு கோவப்பட்டா எப்படி? ஓ தம்பி சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. என்ன நாட்டாம, அவன் தான் சின்ன பையன் விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கானா, நீங்களும் யோசனை அது இதுன்னு. ஊர் மரியாதை என்ன? கோயில்ல கொடுக்குற சுண்டலும் பொங்கலுமா போற வரவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு? என் தெய்வங்கள் எங்க, நான் எங்க? மலைக்கு மடுவுக்கும் வித்தியாசம் இல்ல. தெய்வம் மேல இருந்து உத்தரவு போட்டா கைய கட்டி வாய பொத்தி மறுபேச்சு பேசாம சொன்னதை செய்யற பிராணி நானு. அவங்க கையில கொடுத்து வாங்குற செங்கோலை என் கையில கொடுக்கணும்னு யோசிக்கிறதே பாவம்யா. ஏன்பா ராஜாங்கம், உன்னை பத்தி நீ சொல்லிதான் இந்த ஊருக்கு தெரியணுமா? அவங்க பெரியவங்க தான். ஆனா பெரியவங்க இல்லாத இடத்துல
அடுத்து இருக்கிறவங்க செய்ய வேண்டியதானே முறை. புரியாம பேசாதீங்கயா. அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அடுத்த இடத்துல நான் இல்ல, உங்க எல்லாருக்கும் அப்புறம் தான் நானு.